மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 7000 பூசாரிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் சாமி இல்லை, சாமி மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட இந்த திராவிட அரசாங்கத்தில் பூசாரிகளுக்குன்னு அவங்க வாழ்வாதாரத்தை இருந்தால் அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும். அதுபோல அவங்களுடைய மனைவிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை நம்ம முன்னாடியே வச்சோம். இது தாமதம் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு தான் இந்த தடவை உணர்ந்து போனது முடிவாக சொல்லிட்டோம். அதனால நம்ம கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டாலும் சரி, நாங்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு. அவன் பகிரங்க சொல்லணும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி செஞ்சுதான் இருக்கோம். ஆட்சிகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாரையும் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. ஸோ அடுத்து வர 2 மாதம் கழிச்சு வர அடுத்த ஆட்சி எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு நாங்கள் அதனுடைய என்ன ஏற்கனவே 95 ஜெயலலிதா நாங்கள் பார்த்து பேசி 2095 முதல் 2011 வரை ரொம்ப சிறப்பாக தான் நம்ம போயிட்டு இருந்து அரசாங்க பதவிகள் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. புறக்கணிப்பட்டுச்சு. இந்த 10 ஆண்டு காலமாக பூசாரிக்கு இருக்கிற நம்பிக்கை, மரியாதை, மானம் எல்லாம் 65 லட்சத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஒன்றிலாம் போயிடுச்சு. அதனால ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இறைவனுக்கு தான் பிடிச்சோம். இப்படி எல்லாம் ஒரு ஆன்மீகவாதி இப்படி பண்ணிட்டாங்க. பூசாரி கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்க போச்சு. அதனால 4000 கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது 5000 வணங்கன்னு கேட்கணும். ஏன்னா காலப்புறா உழைச்சாங்க. உயிர் அந்த காலத்தில் யாரு விபூதி வாங்குவாங்க சொல்லுங்க? நான் அது வாங்க மாட்டேன். மரியாதை. வணக்கம். அகில இந்திய கிராம கோயில் பூஜாரிகள் பேரவையின் தலைவர் கிருஷ்ணபெருமை சவுந்தரராஜன் சுவாமிகள் இப்பொழுது இங்கே இந்த மயிலாடுதுறை மாவட்ட மாநாட்டிலே சந்திக்க வந்திருக்கிறேன். பூஜாரிகளுக்கு ஒரு 12 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இந்த 12 அம்ச கோரிக்கைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த 2 வருடமாக 28 மாவட்ட மாநாடுகள் நடத்தி முடித்திருக்கிறோம். இன்றைய தினம் 29வது மாவட்ட மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி சென்னையிலே மாம்பழத்தில் நடத்த போகிறோம். அது என்னென்னு கோரிக்கை கேட்டிங்கன்னா, முதல்ல எங்களுடைய பல வருஷ கோரிக்கையான அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை நடைமுறைப்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். இரண்டாவதாக, பூசாரிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3000 வழங்க வேண்டும். அடுத்ததாக, பிறகு இந்த கோவில் பூசாரிகளுக்கு 60 வயதாகி 20 வருடம் பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பூஜாரிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை, அதாவது ஓய்வூதியமாக அரசு 4000 வழங்கி வருகிறது. அதை இந்த மாதத்திலிருந்து 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பூசாரிகள் கிராம கோவில்களில் அவர்களுக்கு ஒரு 3 சென்ட் இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். கிராம கோவில்களில் அதாவது வியாபார ரீதியிலே ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் என்று வசூல் செய்கின்றார்கள் கிராம கோயில்களுக்கு. அதை ரத்து செய்து அனைத்து கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிறகு கலைஞர் அவர்களுடைய காலத்திலே நலவாரியம் அமைக்கப்பட்டு என்னையெல்லாம் நலவாரியத்தில் போட்டு 12 வருஷம் வைத்திருந்தார்கள். நன்றாக பூஜாரிகள் உதவி செய்தார்கள். அது ஜெயலலிதா காலத்தில் நின்று போய்விட்டது. மீண்டும் அந்த நலவாரியத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு ஆணையிடுகிறோம்.